விதமான ரெஸ்லிங் செய்திகளை மிஸ் பண்ணாமல் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. சிஎம் பாங்க் பார்த்தீங்கன்னா ஜான்சனை வந்து 15 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா ஏன் கூட சண்டை போட்டிருக்கான். இப்போ வந்து WWE விட்டு ரிட்டைர்மெண்ட் ஆகவே சொல்கிறது ஒரு நல்ல விஷயந்தான். ஏன்னா பேஸ் மெக்பர் மாதிரியான ஒரு சில மூவிஸில் வந்து ரொம்ப ஷெட்யூலாக இருக்கிறான். அது மட்டும் இல்லாமல் ஜான்சனாக தான் ஹெல்த் இஷ்யூவை பற்றி பேசுனது நல்லது தான் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருந்தார். ஸோ அவரோட ட்ரூ மேக்கின்டரை பற்றி பேச விடலை. ஸோ அப்போ அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா திடீர்னு அதாவது சிஎம் பாங்க் போனதுக்கப்புறமா அவர் வந்து ப்ரெஸ் மீட்டில் பேச போயிட்டார். ஆனால் இங்கே ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா இவர் ஒயிட் பேரட் இவங்கெல்லாம் சேர்ந்து கமெண்ட்ரி பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, அந்த டேபிளுக்கு போயிட்டு சிஎம் பாங்க் எங்கே, சிஎம் பாங்கோடைய முகரை நான் உடைக்கணும், ஏன்னா கமெண்ட்ரி பண்ணிவிட்டு சும்மா இருந்தவர் ஸ்ட்ரைட்டாக போயிட்டு ரிங்கில் போய் ட்ரூ மேக்கின்டருடைய கேஷிங்கை ஃபெயிலியர் ஆக்கினார்ல, அதனால் நான் அவனை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டு இருந்திருக்காரு. அப்போ நம்ம ஆடம் பிஎஸ் இருக்கிறார்ல, சும்மா ஆடுறான்னு தடுத்து பார்த்தாரு. என்ன தடுக்க நீ யாரான்னு சொல்லிட்டு ஒன்று வச்சாரு பாருங்களேன். ஆடம் பிஎஸ்க்கு மண்டே கேரிட்டு, ஏன்டா மண்டே நைட்டா ஜென்ரல் மேனேஜர்டா, ஒரு ஜென்ரல் மேனேஜருக்கு மாதிரியே கை வச்சுட்டியா, வாடா ஒத்தி சண்டை போடலான்னு சொல்லிட்டு 2 பேரும் சண்டை போட நிற்கானுங்க. ஸோ ஒயிட் பேரட் தான் பார்த்தீங்கன்னா வேண்டாயா நிப்பாட்டுங்கன்னு சொல்லிட்டு பிரித்து நிறுத்துறாரு. அதாவது ரெஸ்லர்ஸ்க்கு 2 பேருக்குள்ள சண்டை ஏற்பட்டால் மேனேஜர் வந்து பிரித்து விடுவார். அந்த மேனேஜருக்கே பிரச்சனை ஏற்பட்டால் ஒயிட் பேரட் மாதிரியான ஒரு சில பேர் தான் வரணும் போல இருக்குது. இது என்ன தெரியுமா ஹைலைட்ஸு, ஒயிட் பேரட் ஒரு ரெஸ்லர், அவர் தடுத்து நிறுத்துறாரு. இவரும் ஒரு ரெஸ்லர் தான். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கமெண்டராக இருக்கார், ஜிஎம்மாக இருக்கார், அவர் சண்டைக்கு போகிறாரு. சரியான கூத்தாக இருந்தது. ஸோ இது WWE முடிஞ்சதுக்கப்புறமா ஆஃபரில் பேக் ஸ்டேஜ் செக்மெண்ட்டாக பார்த்தீங்கன்னா நடந்துருக்குது. ஸோ அதை WWE பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அஃபிஷியல் சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா இதை வெளியிட்டிருக்கிறாங்க. சிஎம் பாங்க் செஞ்சது சரியா தவறா நீங்கள் சொல்லுங்கப்பா. என்னை பொறுத்த வரைக்கும் மணி இந்த பேங்கை வேஸ்ட் பண்ணது தப்பு, மற்றபடி ஸ்டோரியிலே நல்லா